அன்பார்ந்த பியாண்ட் மீடியாஸ் நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் நமது பார்ப்போம் பயில்வோம் கேட்போம் பேசுவோம் ஹிந்தி சுலபமாக எப்படி பேசி பழகிறது அப்படிங்கிற இந்த வகுப்பில் ஆர்வமாக வந்து வாட்ச் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் ஹிந்தி ஆசிரியர் எஸ்பி சாமியின் மனமார்ந்த வணக்கம். அன்பு நேயர்களே, போன வீடியோவில் நாம் ப்ரிப்போசிஷனை பற்றியே தொடர்ச்சியை பார்த்தோம். இப்போவும் அதே மாதிரி ஒரு 2 ப்ரிப்போசிஷன் எடுத்துக்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு அடுத்த மாதம் என்ன? மே. அதே மேவை மூக்கில் சொல்கிறது. மே ஆடு கத்துற மாதிரியே இருக்கும். இருக்கா அப்படி? ஆமாம், அது ஒரு ப்ரிப்போசிஷனுங்க. ஹிந்தியில் மே அப்படிங்கிறது ஆடு கத்துற மாதிரி பேசுகிறது. மே அப்படின்னா ஐஎன் இன் இங்கிலீஷில். தமிழில் இல்லு கமா லே. அது என்னது? இல்லு கமா லே. வீட்டில், வீட்டிலே. ஃப்ரிட்ஜில், ஃப்ரிட்ஜிலே. பாக்கெட்டில், பாக்கெட்டிலே அப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் இந்த மேவை ஆட் பண்ணிக்கணும். பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்குது அப்படின்னா பாக்கெட்டு செல்ஃபோனு இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பாக்கெட்டில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லேவுக்கு மேவை ஆட் பண்ணிக்கணும். பாக்கெட் மே, फ्रिज में, घर में, ऑफिस में, कॉलेज में, बैंक में, அக்கவுண்ட் மே. புரியுதுங்களா? எதுலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த மேவை யூஸ் பண்ணிடும். இப்போ ஆல்ரெடி நாம் சொல்லியிருக்கிறோம், ஹை அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஹைன்னா என்ன அர்த்தம்? இருக்குது அப்படின்னு அர்த்தம். குதிரை எப்படி ஓட்டுவாங்க? ஹை ஹை அப்படி ஓட்டுவாங்க. அதே 2 தடவை சொல்கிறோம் இல்லையா, ஹை ஹை அப்படின்ட்டு. தமிழ்லையும் நாம் இருக்குது இருக்குதுன்னு 2 தடவை சொல்கிறோம்ல. எப்பா பணம் ஒரு 500 ரூபா இருக்குதா? இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு தடவை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஹை, 2 தடவை இருக்குதுன்னு சொன்னால் 2 ஹை. ஓகே, அந்த மாதிரி. இப்போ ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை உங்களால் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விளங்கும். அப்படி எது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் விளக்க சொல்கிறோம். சரியா? மகிழ்ச்சி. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன். பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்குது. பாக்கெட்டுன்னே போட்டுக்கலாம், அதுக்கு ஹிந்தி போட வேணுங்கிறது இல்லை. நாம் எல்லாமே ஹிந்தியில் பேசுகிறதில்ல, தமிழில் பேசுகிறதில்ல, இங்கிலீஷில் பேசுகிறதில்ல, எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பேசுகிறோம். அதனால் நீங்கள் பாக்கெட்லேக்கு பாக்கெட் மே அப்படிங்கலாம், செல்ஃபோனுக்கு செல்ஃபோன் தான். இருக்குதுன்னா ஹை. எப்படி சொல்லணும்? பாக்கெட் மே செல்ஃபோன் ஹை. ஃப்ரிட்ஜில் மில்க் பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜ் மே மில்க் பாக்கெட் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீசரில் குல்ஃபி ஃப்ரீசரில் குல்ஃபி இருக்குது அப்படின்னா ஃப்ரீஜர் மே குல்ஃபி ஹை அப்படிங்கலாம். குழந்தைங்கள பார்த்து ஃப்ரீஜர் மே குல்ஃபி ஹை, நீ ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வா, உனக்கு குல்ஃபி எடுத்து தரேன். குல்ஃபி ஹை. குல்ஃபி கஹா ஹை. கஹா அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். குல்ஃபி எங்கே இருக்குது? குல்ஃபி கஹா ஹை, குல்ஃபி ஃப்ரீஜர் மே ஹை. இப்படி பேசணும். ஓகே, இதை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில ப்ரிப்போசிஷனை பற்றி பார்ப்போம். வணக்கம்.